Hi dears, I am Kriti. Today நம்ம ஜிகோட ஒரு டூ ஷார்ட் தண்டா பார்க்க போகிறோம். டூ ஷார்ட் நேம் வந்து என் காதல் பயணம். ஓகேடா, ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட், ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஜிமின் நீ சேஃபாக போயிடுவியா? எனக்கு பயமாக இருக்குது. நீ சேஃபாக போவ தானே? ஐயோ ஒயன், ஏன் இப்படி பண்ணுற? நான் சேஃபாக போயிடுவேன். என்ன, இன்னைக்கு நைட் ட்ராவல் பண்ண போகிறேன். நாளைக்கு இன்டர்வியூ முடிச்சுட்டு நாளைக்கு நைட் ட்ராவல் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துடுவேன். எனக்காக ஒரு 36 hours வெயிட் பண்ண மாட்டியா? வெயிட் பண்ணுவேன், ஆனால் நீ இது வரைக்கும் தனியாக ட்ராவல் பண்ணதில்லடா, அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏய், நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லைடி, தெரியும்ல உனக்கு? தெரியும், ஆனால் நீ பேரண்ட்ஸ் கூடவும் போகலை, என்னையும் கூட்டிகிட்டு போக மாட்டேற, தனியாக போகிற. எனக்கு கஷ்டமாக இருக்காதா என் ஃப்ரெண்டு தனியாக போகிறது? அவ்வளோ பசுமா என்கிட்ட கூட இருக்கும் போல ஃபைட் பண்ணிகிட்டே இருக்க? அப்படி தான் பண்ணுவேன், நீ என்னோடய ஃப்ரெண்ட் இல்லை. அப்படியா? நீ இப்படியே ஃபைட் பண்ணிகிட்டே இரு, இப்போ நான் போகிறேன்ல அப்படியே போயிடுவேன். எங்கே போவேன்? நானும் வரேன். சும்மா சொன்னேன்டி, நான் வந்துடுவேன். சரி, டைம் ஆகுது, அங்கே பாரு, அவ்வளோ நேரம் பஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, நான் போட்டுமா? போறியா? நான் வேணா கூட வரட்டுமா ஜிமின்? ஐயோ ஏய், ஏன்டி இப்படி பண்ணுற? அங்கே பாரு, காய் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் பாரு, அவன் கூட சேஃபாக வீட்டுக்கு போயிடு. ஓகே, நீ பார்த்துப்போ, எனக்கு மெசேஜ் பண்ணு, கால் பண்ணு. உனக்கு தூக்கம் வரலன்னா என் கூட பேசு, சரியா? சரிடி, நீ இப்போ போ. சரி, நீ பஸ்ஸில் ஏறு, நான் போகிறேன் அப்படி சொல்கிறா. இப்போ ஜிமின் தான், ஓகே ஒயன் பார்த்துக்கோ அப்படி சொல்லி ஒயனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு இப்போ பஸ்ஸில் ஏறுறான். ஒயனுக்கா அவளோட ஐஸ்லேருந்து டியர்ஸாக வருது. இப்போ ஒயன் தான், ஜிமின் பார்த்து போனோன்னா எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, சேஃபாக இரு. உன் பக்கத்தில் எந்த பர்சனும் இல்லைன்னா சீட் சேஞ்ச் பண்ண சொல்லி கேளு, தனியாக தூங்காத, ஓகேவா? சரிடி, நீ போ, பார்த்து போ அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் பஸ்ஸுக்குள்ளே வந்துடுறான். அது ஸ்லீப்பர் பஸ் தான், ஏன்னா ஜிமின் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக சியோல் போகிறதா இருக்கும். இது வரைக்கும் ஜிமின் தனியாக ட்ராவல் பண்ணதே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிமின் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி சியோலுக்கு போகிறது பூசான்லேருந்து. ஸோ அதனால் ஒயனுக்கு ஜிமின் நினச்சா கொஞ்சம் என்ன சொல்கிறது, கவலையாக இருக்குது. ஏன்னா ஜிமின் இது வரைக்கும் தனியாக போனதில்லை. ஸோ அதெல்லாம் நினச்சி ஒயனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஜிமின் எப்படி தனியாக போயிடுவானா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கா. இப்போ எங்கள் காய் தான், ஏய் ஏன்டி இப்படி இங்கே பாரு காய், ஜிமின் தனியாக போகிறான், எனக்கு பயமாக இருக்குது. ஏய் அதுக்கு அழுகிற? அவன் போய் பழகட்டோண்டி, இது வரைக்கும் அவன் தனியாக போனதில்லை, இப்போ அவனே போகிறேன்னு சொல்லியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துடுவான், ஓகேவா? இல்லைடா, இது வரைக்கும் அவன் தனியாக சொல்கிறல்ல. சரி ஓகே காய், போகலாமா? எங்கே போகலாமா? வீட்டுக்கெலாம் போக முடியாது. அப்புறம் வேற எங்கே? நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு. எதுக்கு அங்கே? நீ தானே சொன்ன, ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தல நம்ம தனியாக எங்கேயாவது போகலான்ட்டு, அதுதான். அதுக்குன்னு இப்போ வா, ஏன் வரமாட்டியா? சரி வரேன் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேர் காரில் கிளம்பி போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் தான் பஸ்ஸில் வந்தோடனே பஸ் எடுத்துடுறாங்க. இப்போ ஜிமின் நம்பர் பார்க்குறான், சீட் நம்பர். அவனுக்கு 13 கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்துட்ருக்கான், தேடிட்டுருக்கான் சீட் நம்பர் 13. இங்கே இருக்குது 13 and 14. ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீனை லைட்டாக ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அங்கே ஒரு பர்சன் ஹெட்செட் போட்டு சாங் கேட்டுட்ருக்காங்க. அந்த பர்சன் விண்டோ சைட் பார்த்த மாதிரி படுத்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் பேக் வந்து அந்த சைடில் வச்சுட்டு இப்போ ஜிமின் படுக்கிறான். இப்போ அவனோட ஃபோனுக்கு மெசேஜ் சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. இப்போ ஜிமின் தான், ஐயோ இவ வேறு அப்படி சொல்லிட்டு எழுந்திரிச்சுக்கான்ட்டு, ஜிமின் போயிட்டியா? சீட் பார்த்தியா? உன் பக்கத்தில் யாராவது பர்சன் இருக்காங்களா? நீ சேஃபாக இருக்கியா? நீ தனியாக இருக்கியா என்ன? வேணா சீட் மாற்ற சொல்லு, அப்படி ஏதாவது சீட் இல்லைன்னா சொல்லு, நான் காயை கூட்டிகிட்டு வந்துடுறேன், நம்ம கார்லேயே சியோல் போகலாம் அப்படி சொல்லி மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ எங்கள் ஜிமின் தான், இவ இருக்காளே அப்படி சொல்கிறதுக்குள்ளே இப்போ ஃபோன் வருது. இப்போ ஜிமின் பக்கத்தில் இருக்க அந்த பர்சன் தான் அந்த என்ன சொல்கிறது, லைட்டாக திரும்பி பார்க்குறாங்க. ஜிமினை பார்த்துட்டு ரிட்டன் திரும்பிடுறாங்க. இப்போ ஜிமின் தான், ஏய் என்னடி பிரச்சனை உனக்கு? நான் சேஃபாக தான் இருக்கேன், என் பக்கத்தில் ஒரு பர்சன் இருக்காங்க, ஸோ அதனால் நீ எதையும் நினச்சி கவலைப்பட வேணாம், ஓகேவா? அது வந்து இங்கே பாருடா, நீ தனியாக, நான் தான் சொல்கிறேன்ல இங்கே எல்லாருமே இருக்காங்க, அதுவும் இல்லாமல் என் பக்கத்தில் ஒரு பர்சன் இருக்காங்க, அதனால் நான் தனியாலாம் இல்லை, ஓகே? சரி ஓகே. அப்புறம் உனக்கு தூக்கம் வரலன்னா கால் பண்ணுறேன்டி, இப்போ எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கட்டுமா? ஜிமின் நீ வேணா என் கூட பேச, நீ தூங்கிட்டேன்னா அப்புறம் உன்கிட்ட இருக்க மணி ஏதாவது அவன் எடுத்துகிட்டு போயிட்டானா அவன் பக்கத்தில் இருக்கவன் அப்படின்னு ஒஹேன்னு சொல்கிறா. இப்போ ஜிமின் தான் திரும்பி பார்க்குறான் அந்த பர்சனை தான். அந்த பர்சன் தான் அப்படியே ஹெட்செட் கேட்டு அப்படி பார்த்துட்ருக்காங்க. ஏய்
அவங்க தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன்டி. ஹெட்செட் போட்டிருக்காங்க. அதெல்லாம் யாரையும் நம்ப முடியாது. அவங்க உனக்கு முன்னாடி இறங்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உன் பேக்கில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஜிமின். அதில் தான் உன்னோட ஒரிஜினல் ஃபைல்லாம் இருக்குது. ஏய் ஏன்டி நீ வேற என்னை பயமுறுத்துற? நான் வேணா வந்துடுவா? ஓவராக பண்ணாதடி, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. நான் தூங்கவே மாட்டேன். அப்போ நீ தூங்க மாட்டே தானே? என் கூட பேசு. ஏய் ஏன்டி ஏன் இப்படி என்னை பாடாப்படுத்துற? ஜிமின் இங்கே பாரு ஜிமின், நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், உனக்கு புரியாதா? ஆமாம் நீ என் நல்லதுக்கு தான் சொல்கிற, ஆனால் சொல்கிறது எல்லாம் தப்பு தப்பாக சொல்கிறியே. நானா தப்பு தப்பாக சொல்கிறேனா? ஆமாண்டி நீ தான் தப்பு தப்பாக சொல்கிற ஒயன். சரி ஓகே, நீ உனக்கு தூக்கம் வரலன்னா கால் பண்ணு. கண்டிப்பாக எனக்கு தூக்கம் வரலன்னா கால் பண்ணுறேன் அப்படி சொல்லி ஜிமின் பேசிகிட்டு இருக்கான். இப்போ அந்த பர்சன் தான், ஏன்னா ஒரு ஹெட்செட் போட்டிருப்பாரு, ஒரு ஹெட்செட் போட்டிருக்க மாட்டார். ஸோ அந்த பர்சனுக்கு நல்லா கேட்குது. அந்த பர்சன் லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே ஜிமினை திரும்பி பார்க்குறாரு. ஜிமினை பார்த்து சிரிக்கிறாரு. இப்போ ஜிமின் தான், சரிடி இப்போ எங்கே வீட்டுக்கு போயிட்டியா? இல்லை வீட்டுக்கு போகல, காயோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறேன். அடி பாவி, எதுக்கு அங்கே போகிறீங்க? அது நான் காய்கிட்ட ரொம்ப டேஸாக நம்ம தனியாக எங்கேயாவது டேட்டிங் போயிட்டு வரலாமான்னு கேட்டுகிட்டே இருந்தேன்னா, அவன் இப்போ வேணாம் அப்போ வேணான்னு சொல்லிகிட்டே இருந்தானா, இப்போ அவனா கேட்டான். அதுக்கு இந்த நைட் டைமில் கெஸ்ட் ஹவுஸ் போவியா? ஏன் அதில் என்ன தப்பு இருக்குது? ஐயோ எனக்கு மட்டும் எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறா, உனக்கு புரியவே புரியாதா? என்ன புரியாதா அப்படின்னு. இப்போ காய் தான், டே மச்சான் என்ன சொல்கிற? ஒன்றும் இல்லை மச்சான், உன் பிளான் எனக்கு புரியுது, அதுக்குன்னு நீ ரொம்ப ஓவராக ஸ்பீடாக இருக்கடா அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். இப்போ அங்கே காய் தான், ஏய் நீயே சொல்லி கொடுத்துருவ போல அவகிட்ட, வாயை மூடிட்டுரு. இப்போ வயன்தான், என்ன பேசுகிறீங்க ரெண்டு பேரும்? எனக்கு புரியலை. என்ன மட்டும் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, ட்ராவல் பண்ண தெரியாதுலாம் சொல்கிற வயன். அவன் என்ன சொல்கிறான்னு உனக்கு புரியலையா? அப்படியா? ஹேய் காய் என்ன சொல்கிற? அது ஒன்றும் இல்லையே, அவன் ஏதோ லூஸு ஏதோ வளரிட்டு இருக்கான், அவனுக்கு பயம் போல் உங்ககிட்ட பேசணும்னு வளர்றான். அப்படியா? அப்போ ஜிமின் என் கூட பேசு. இல்லைம்மா, நீ அவன் கூட சேஃபாக போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடு, நான் ஃபோனை வைக்கிறேன், பாய் வயன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, ஐயோ அவன் எதுக்கு கூட்டிகிட்டு போகிறான்னு தெரியாமலே இந்த லூஸு பின்னாடியே போதே அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே திரும்புகிறான். அந்த பர்சன் ஜிமினை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே படுக்கிறான். ஆனால் ஜிமினுக்கு தூக்கமே வரல. படுத்துட்டு இருந்தவன் கொஞ்சம் எந்திரிச்சிட்டு நம்ம சாஞ்சு உட்காருவோம் இல்லையா, அந்த மாதிரி உட்காந்துடுறான். இப்போ உட்காந்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கான், இன்ஸ்டாவில் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த பர்சன் தான் திரும்புகிறாங்க. திரும்பிட்டு ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான், கொஞ்சம் சவுண்டாகவே ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அந்த பர்சன் தான் கூப்பிட்றாங்க, ஹலோ சார் அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பட் ஜிமின் பார்க்கல, ஏன்னா ரெண்டு காதுலேயே ஹெட்செட் போட்டிருப்பானா, ஸோ அதனால் கேட்டிருக்காது. அவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க, ஆனால் ஜிமின் எதுவுமே சொல்லலை. இப்போ அந்த பர்சன் தான் ஜிமின் ஃபேஸ் கிட்ட அவரோட ஹேண்ட் எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ ஜிமின் தான் டக்குன்னு ஹெட்செட் எடுத்துகிட்டு என்ன வேணும் சார் அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறான். இப்போ அந்த பர்சன் தான், அது வந்து ஒருவேளை நான் ஸ்மைல் பண்ணுறது இவருக்கு டிஸ்டர்ப் ஆகிடுச்சோ, சாரி சார், ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன்னா அதான் ஸ்மைல் பண்ணிட்டேன், தூக்கம் வரல தான் அப்படின்னு. இப்போ அந்த பர்சன் தான், சார்லாம் வேணாம், என்னோட பேர் ஜங்குக். ஓகே, அதுக்கு இல்லை எனக்கும் தூக்கம் வரல, அதான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கலான்னு. ஓ அப்படியா, உங்களுக்கும் தூக்கம் வரலையா? எனக்கு சுத்தமாக தூக்கம் வரல, அது அவங்க கூட பேசலான்னு. அப்போ ஓகே பேசலாமே, ஆனால் நீங்களே என்ன மாதிரி உட்காந்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படி சொன்னோன்னே இப்போ ஜேகேவாக எழுந்திரிச்சு அந்த சாஞ்ச மாதிரி உட்காந்துக்கிறான். இப்போ ஜிமின் தான், ஐ எம் பார்க் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை நீட்டுறான். இப்போ அந்த சைடு தான் ஜேகே தான், ஐ எம் ஜியோன் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அவனை ஹேண்ட்ஷேக் பண்ணுறான். ஹேண்ட்ஷேக் பண்ணிவிட்டு என்னை ஜேகேன்னு கூப்பிடலாம் அப்படின்றான். இப்போ ஜிமின் நீங்கள் என்னை ஜிமின் கூப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே ஜேகே தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி ஓகே இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுற வேலையே இருக்காது அப்படி சொல்லி ஃபோனை பக்கத்தில் வச்சிடுறான். இப்போ ரெண்டு பேருமே சும்மா நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தான், ஜிமின் சொல்லுங்கள் ஜேகே, என்ன உங்களோட ஃபேவரட்ஸ்லாம் சொல்லுங்களேன். என்ன புரியல? இல்லை உங்களுக்கு ஃபேவரெட்னு இருக்கும் இல்லையா, ஃபுட், ட்ரெஸ், ஃபுட்டில் ஃபேவரட் கேட்குறீங்களா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான், எனக்கு சாக்லேட் பிடிக்கும், ஐஸ்கிரீம் பிடிக்கும், கேக் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு லிஸ்ட்டாக சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு ஃபுட் ஐட்டமா. இப்போ ஜேகே தான், ஹலோ ஒன் செகண்ட் நிறுத்துங்க, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. என்னாச்சு ஜேகே? இல்லை உனக்கு என்ன ஃபேவரேட்டுன்னு தான் கேட்டேன், நீ என்ன இவ்வளோ லிஸ்ட் வச்சுட்டே போகிற, இவ்வளவும் உனக்கு ஃபேவரேட்டா? ஆமாம், எனக்கு ஃபுட்னா
அவ்வளோ பிடிக்கும். இது எல்லாமே என்னோடய ஃபேவரெட் தான். அப்படியா? உன்கிட்ட ஃபுட் ஃபேவரெட்டுன்னு கேட்குறத விட உனக்கு எது ஃபேவரெட் இல்லைன்னு கேட்கணும் போலயே. என்னது? ஒன்றும் இல்லை ஜிமின். அவ்வளோ பிடிக்குமா உனக்கு? ஆமாம், அவ்வளோ பிடிக்கும். நான் கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் இது எல்லாத்தையும். மெயினாக எனக்கு ஐஸ்கிரீம். நான் ஐஸ்கிரீம் விடவே மாட்டேன், அவ்வளோ சாப்பிடுவேன் தெரியுமா அப்படி சொல்லி ஜிமின் அழகாக சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜேகே ஜிமினே பார்த்துட்டு இருக்கான். ஜிமின் தான் ஜேகே கேட்குறான், உனக்கு பிடிச்ச ஃபுட் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கப்ப எனக்கு ஃபுட்டில் எல்லாமே பிடிக்கும். நார்மலாக எல்லாமே சாப்பிடுவேன். பட் ஜூஸ் ஐட்டத்தில் எனக்கு பனானா மில்க் ஷேக் பிடிக்கும். ஓ அப்படியா? அது உன்னோட ஃபேவரெட்டா? என்னோட ரொம்ப அதுதான் என்னோட ஃபேவரெட் தெரியுமா? ஓ சூப்பர் ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜேகே தான் ஜிமினை பார்த்துட்டு, ஜிமின் சொல்லுங்கள் ஜேகே. என்ன? இல்லை நான் கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டேல? நான் ஏன் நினைக்க போகிறேன், சொல்லுங்கள் என்ன விஷயம்? இல்லை நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா? என்ன புரியல? யாரையாவது லவ் பண்ணுறியான்னு கேட்டேன். லவ்வா? எனக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி கேரக்டரில் நான் யாரையும் பார்க்கல. ஸோ லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் லவ் பண்ணல. ஆமாம், நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? நான் லவ் பண்ணல. எனக்கும் அதே தான். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பர்சனை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. அப்போது இப்போ பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன? இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி பர்சனை பார்த்துட்ருக்கேன்னு சொன்னேன். ஓ பார்த்துட்ருக்கேன்னா தேடிட்டுருக்கீங்களா? அப்படின்னும் வச்சுக்கலாமே, தேடிட்டு தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே ஜிமினை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ ஜிமின் தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு, அப்படியா, உங்களுக்கு எந்த மாதிரி பார்ட்னர் வேணும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜேகே தான், அதுவா, அது அப்படி சொல்லிட்டு அப்போ ஜேகே தான், எப்படி இருக்கணும்னா எனக்கு நிறைய லவ் கொடுக்கணும், என்னை நல்லா பார்த்துக்கணும், என்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது, என் கூடவே இருக்கணும். லைக் எல்லா கப்புள்ஸ் மாதிரி இல்லாமல் நாங்கள் 2 பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும். அவன் கண்ணை பார்க்கும்போதே அவன் என் மேலே கோவமாக இருக்கானா, என்னை மிஸ் பண்ணுறானா, என்னை எவ்வளோ லவ் பண்ணுறான், இதெல்லாம் அவன் ஐஸை பார்த்து நான் தெரிஞ்சுக்கணும். அவன் பொசசிவாக இருக்கிறது கூட நான் அப்படி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஐயோடா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்ட்னர் வேணுமா? வாவ் ஜேகே, சூப்பர் தெரியுமா? கண்டிப்பாக பாருங்களேன், உங்களுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னர் ஃபாஸ்ட்டாக கிடச்சிருவாங்க அப்படி சொல்லி ஜிமின் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ ஜேகே தான் அப்படி ஸ்மைல் பண்ணிவிட்டு, கிடச்சா நல்லதாக இருக்கும். என்ன ஜேகே? இல்லை, கிடச்சா நல்லதாக இருக்கும்னு சொன்னேன். ஓ அப்படியா அப்படி சொல்லி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின் அது உனக்கு எந்த மாதிரி பார்ட்னர் அப்படி சொல்லி கரெக்டாக அந்த பார்ட்னர் சொல்லும்போது இப்போ ஜிமின் தான், ஜேகே அங்கே பாருங்களேன். எங்கே பார்க்கணும்? ஹலோ, அதுதான் அந்த விண்டோ சைட் பாருங்களேன் அப்படி சொன்னோன்னா இப்போ ஜேகே திரும்பி பார்க்குறான். அங்கே அந்த மூணு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் அந்த மூணு அப்படியே அவங்க கூட ட்ராவல் பண்ணி வர மாதிரியே இருக்குது. இப்போ ஜேகே பார்க்குறான், அழகாக இருக்குல்ல? ரொம்ப அழகாக இருக்குது. ஜேகே, நீங்கள் கொச்சிக்க மாட்டிங்கன்னா நான் ஒன்று கேட்கலாமா? என்னன்னு சொல்லுங்கள், அப்போ தானே தெரியும். இல்லை, அந்த விண்டோ சைடு உட்காந்துட்டு அந்த நிலாவை நான் பார்க்கணும். நான் அந்த பக்கம் நான் உங்கள் சைடு வரலாமா? அதில் என்ன இருக்குது, வாங்க 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டு பார்க்கலாம் அப்படி சொன்னோன்னா இப்போ ஜிமின் தான் அவன் பிளேஸ்லேருந்து அப்படியே ஜேகேவோட பிளேஸ்க்கு போகிறாங்க. 2 பேருமே அந்த விண்டோ, அதாவது அந்த பஸ் விண்டோ இருக்கு இல்லையா, அந்த சைடில் 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க. அந்த விண்டோவை பார்த்த மாதிரி உட்காந்துக்கிறாங்க. 2 பேருமே உட்காந்துட்டு அந்த 3 பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் அப்படி பார்க்குறான். ஜிமின், சொல்லுங்கள் ஜேகே. என்ன? இல்லை, உங்களுக்கு நிலானா அவ்வளோ பிடிக்குமா? ஆமாம், எனக்கு நிலானா அவ்வளோ பிடிக்கும். ஏன்னே தெரியாது, எனக்கு நிலா மேலே அவ்வளோ லவ் இருக்குது. அப்படியா? அவ்வளோ லவ் பண்ணுற நிலாவை? லவ்னா அந்த மாதிரி லவ் இல்லை ஜேகே, இட்ஸ் லைக் டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்ஸ். அதுக்கு எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் நிலாவோட லவ் ஸ்டோரி தெரியுமா உங்களுக்கு? என்னது, நிலாவோட லவ் ஸ்டோரியா? என்னப்பா புதுசாக சொல்கிற? அது நிலாவுக்கும் சீக்ரெட்டாக ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. உண்மையாவா ஜிமின்? உண்மையாதான். தெரியாதா? தெரியாதே. என்ன லவ் ஸ்டோரி? என்ன லவ் ஸ்டோரின்னு கேட்குறதுக்கு முன்னாடி நிலாவுக்கு யார் கூட லவ்னு கேட்க மாட்டிங்களா? ஆமாம்ல, ஆமாம், நிலாவுக்கு யார் கூட லவ்? நீங்களே கெஸ் பண்ணுங்கள். நிலாவுக்கு யார் கூட லவ்? டார்க்னஸ் கூடவா? இல்லை. அப்புறம் ஸ்டார்ஸ் கூடவா? இல்லை.
வேற நம்மள மாதிரி பீப்புள்ஸ் கூடவா? இல்லவே இல்லை. அப்புறம் யார் கூட ஜிமின்? சூரியன் கூட. என்னது? நிலாவும் சூரியனும் லவ் பண்ணுதுன்ற? ஏய், எதை வச்சு சொல்கிற? என்ன காமெடி பண்ணுறியா? ஜேகே, நான் ஏன் இதில் காமெடி பண்ண போகிறேன்? உண்மையாக தான் சொல்கிறேன். உண்மையாகவே நிலாவுக்கும் சூரியனுக்கும் இடையில ஒரு சீக்ரெட் லவ் ஸ்டோரி இருக்குது. உண்மையாவா? உண்மையாகவே ஒரு சீக்ரெட் லவ் ஸ்டோரி இருக்கா? ஆமாம். உனக்கு யார் சொன்னா ஜிமின்? ஐயோ ஜேகே, இதை நம்ம சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வெளியே போகிறோன்னா லவ்வர்ஸ் யார், ஃப்ரெண்ட்ஸ் யார், சிஸ்டர்ஸ், பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் யாருன்னு நமக்கு தெரியும். ஆமாம், தெரியும். அதே மாதிரி ஒரு சிலவங்க சீக்ரெட்டாக லவ் பண்ணுவாங்கல்ல, அதாவது நம்ம ஸ்கூல் ஆர் காலேஜில் இல்லை ஆஃபீஸில் அந்த மாதிரி. ஆமாம், அவங்க சீக்ரெட்டாக லவ் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்டு வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோம்ல. ஆமாம், இந்த ஐ கான்டாக்ட், யாருக்கோ தெரியாமல் சீக்ரெட்டாக டேட்டிங் போகிறது, அப்புறம் மொபைலில் இங்கேருந்து அங்கே இருக்கவங்களுக்கு மொபைல்லையே சேட் பண்ணி லவ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அவங்க கிட்டே இருக்கும்போது கூட அந்த ஐஸ்லேயே பேசிப்பாங்க இல்லையா? ஸோ இது டிஃப்ரெண்ட் லவ் ஸ்டோரி. ஆமாம், அதே மாதிரி தான் நிலாவுக்கும் சூரியனுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்டான ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. அப்படியா? உண்மையாவா? ஆமாம் ஜெக்கி, உண்மையாக தான். ஜிமின், இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை கேளுங்க. அப்படியா? அப்போ இந்த நிலாவோட ஸ்டோரி எனக்கு சொல்ல போறியா? ஆமாம். அப்போ வேணாமா? ஐயோ ஜிமின், சொல்லுங்க, நான் கேட்குறேன். ஓகே, அப்போ நான் சொல்லட்டுமா? சொல்லு அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது ஜேகே, பட் இதுதான் உண்மை. இது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியாது. பட் நான் சூரியன்கிட்டேயும் நிலாக்கிட்டேயும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே, அதாவது அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க அந்த புனிதமான ஒரு லவ்வை நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு தெரியுமா, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த சூரியன் வந்தாலே, அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சன்லைட், அந்த சன்லைட் நம்ம மேலே படும்போது எவ்வளோ ஹீட்டாக இருக்குது. பட் நிலா நைட் டைமில் மட்டும் இருக்காது. அதே சூரியன் உதிக்கும் போதும் பகல்லையும் அந்த நிலா இருக்கும். அந்த சன்லைட் படும்போது கூட என்ன சொல்கிறது, அந்த சன்லைட்டில் அந்த நிலா எங்கே இருக்குன்னு கூட நம்ம யாருக்கனுக்கும் தெரியாது. நீங்கள் கவனிச்சிருந்தால் தெரியும். ஓவராக சன்லைட் இல்லாமல் நார்மல் சன்லைட் இருக்கிறப்ப நிலாவோடது மார்னிங் டைமில் நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா நிலா மறையவே மறையாது. சூரியன் என்ன தெரியுமா பண்ணும்? நிலா எப்படி பகலில் இருக்கோ, ஆனால் சூரியன் நைட்டில் நிலா பக்கத்தில் இருக்கவே இருக்காது. ரீசன் ஏன்னு தெரியுமா ஜேகே? என்ன? இல்லை, ரீசன் ஏன்னு உனக்கு தெரியுமா ஜேகேன்னு கேட்டேன். எனக்கா ரீசனா? நீ சொல்லி தான் சூரியனும் நிலாவும் லவ் பண்ணுறாங்கன்னே தெரியும். ஐயோ, உங்ககிட்ட கேட்டேன் பாருங்க. சரி விடுங்க, நானே சொல்கிறேன். அதை தான் நானும் சொல்கிறேன் ஜிமின், நீயே சொல்லிடு. சரி ஓகே, எதுக்கு தெரியுமா நிலா மாதிரி நைட் டைமில் சூரியன் நிலாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாட்டுது? எதுக்கு ஜிமின்? அதான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் சொல்கிறான், அந்த மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எவ்வளோ ஹீட்டு, நமக்கே அந்த ஹீட் ஒரு மாதிரி இருக்கும். சன்லைட்டோட அந்த ஹீட்னஸ் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நம்ம அந்த ஹீட்னஸ்க்காகவே சன்ஸ்க்ரீம் அது இதுன்னு போட்டு நம்ம அங்கே போகிறது இங்கே போகிறது. ஸோ நம்ம வெளியே அவ்வளோவா இருக்கவும் மாட்டோம். ஆனால் நிலா அப்படி இல்லை. அந்த பகலில் அது அந்த சன்லைட்லேயுமே சூரியனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கும் அந்த நிலா. சூரியனும் அப்படி தான், அந்த பகலில் நிலாவை எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்க்கும். சூரியனுக்கும் தெரியும் இந்த சன்லைட் நிலாவை போய் எஃபெக்ட் பண்ணும், அதாவது நிலாவுக்கும் அந்த ஹீட்னஸ் கொடுக்கும்னு சூரியனுக்கும் தெரியும். அது நிலாவுக்கும் தெரியும் நமக்கு இந்த ஹீட்னஸ் ரொம்ப பெயினாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் ரெண்டு பேராலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சு கூடவே இருக்க முடியாது. நைட் டைமில் எதுக்கு சூரியன் நிலாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாட்டுது அப்படின்னா, அந்த ஒன் டே ஃபுல்லாக, அதாவது மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் சூரியனோட அந்த சன்லைட்டில் நிலா எவ்வளோ பெயின் அனுபவிச்சிருக்கோன்னு சூரியனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நிலாவுக்கு அந்த ஹீட்னஸ் இல்லாமல் ரொம்ப கூலிங்னஸ்ஸாக இருக்கணுன்ற ஒரே ரீசனுக்காக நிலா அங்கேருந்து
டோட்டலாக மறைஞ்சு வேறு பிளேஸ்க்கு போயிடும். உங்களுக்கு தெரியும்ல ஜிகே, அதாவது நமக்கு நைட் டைம்னா யூஎஸ்ஏல பகல் தெரியும். அந்த மாதிரி தான் ஆப்போசிட்டில் அங்கே போயிடுவாங்க. ஆனால் எங்கே இருந்தாலுமே இவங்க கரெக்டாக பார்த்துப்பாங்க. அங்கேயும் அப்படி தான், நிலா அங்கேயே ஹீட்னஸை அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட தெரியும்போது நிலா அவ்வளோ அழகாக கூலிங்காக நமக்கு அந்த கூலிங்கான வெதர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது என்ன டைமாக இருந்தாலும் சரி, அதோட ஹீட்னஸ் அது நமக்கு கொடுக்கவே கொடுக்காது. அதுதான் லவ் பண்ணுற பர்சன் எவ்வளோ நம்மளை ஹர்ட் பண்ணாலும் அதை நமக்குள்ளேயே வச்சுட்டு நம்ம பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதை தான் நிலா பண்ணிகிட்ருக்கு. 2 பேரும் ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க. ஆனால் என்னதான் சூரியன் ட்ரூவாக லவ் பண்ணாலும் சூரியனோட நேச்சுரலான ஒன்று அந்த சன்லைட். அந்த சன்லைட் படும்போது கண்டிப்பாக நிலாவுக்கு அது எஃபெக்ட் ஆகும். அதனால் நிலா ஒன்றும் சூரியனை விட்டு போகிறதுலாம் இல்லை. அது வாங்கிக்கும், அந்த பெயினை அப்படியே தாங்கி அதுக்குள்ளேயே சேவ் பண்ணி வச்சுக்கும். ஆனால் நம்மக்கிட்ட கொடுக்கும்போது அந்த பெயினே இல்லாமல் அந்த ஹீட்னஸ், அதுக்கு அவ்வளோ ஹீட்னஸ் அதுக்கு கிடச்சிதுன்னு கூட வெளியே காட்டாமல் நமக்கு அவ்வளோ கூலிங்காக அவ்வளோ அழகாக அந்த நைட் டைமில் அந்த டார்க் சைடில் அவ்வளோ நட்சத்திரத்துக்கு நடுவில் அழகாக ரவுண்டாக அப்படியே நம்மளை பார்த்து அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணி நமக்கு அப்படியே ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் பார்த்தியா, வேறு லெவலில். ஆனால் இதில் ட்ரூவாக லவ் பண்ணுறது யாருன்னா சூரியன் ஒரு ஆள் தான். ஏன்னா நான் நிலான்னு நினச்சேன் ஜிமின், இல்லை ஜிகே, சூரியன் தான். ஏன்னா சூரியன் தான் நிலாவுக்கு ரொம்ப நம்ம பெயின் கொடுக்குறோம். சன்லைட்டை அவனால் தாங்கிக்க முடியாதுன்ற ஒரே ரீசனுக்காக தான் அந்த நைட் டைமில் சூரியன் நிலா விட்டு அப்படியே விலகி போயிருக்கும். அதனால தான் அவ்வளோ டார்க்னஸ் தெரியுமா எனக்கு. லைக் ரொம்ப விட்டு கொடுக்குறதுனா சூரியன் தான். நிலாக்காக அந்த நைட் டைமில் கூட விட்டு கொடுக்கும். எனக்கு ஒரே ஒரு கவலை தான், லைஃப்பில் இவங்களால சேர்ந்து ரொமான்ஸோ இல்லை சேர்ந்து ஒன்றாவோ இருக்க முடியவே முடியாது. அது ரொம்ப கஷ்டம் இல்லை ஜிகே. அது என்ன சொல்கிறது, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்டில் இருந்து தான் அவங்களால பார்த்துக்க முடியும், அவங்களோட லவ்வை ஷேர் பண்ண முடியும். சேம் டைம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அது பெயினாக இருந்தாலும் அதை தாங்கிக்க முடியும். என்னதான் சூரியன் சன்லைட் கொடுத்தாலும் சூரியனுக்கும் பெயினாக இருக்கும். ஏன்னா சூரியனால் அதோட ஹீட்னஸை கண்டிப்பாக அதோட ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. அதுக்குள்ளேயே அதோட ஹீட்னஸை அதுக்குள்ளேயே மடக்கிலாம் வைக்க முடியாது. அப்படி வச்சா இந்த உலகமே டார்க்னஸாக தான் இருக்கும். சூரியனை பொறுத்த வரைக்கும் அது நெருப்பு மாதிரி, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அக்னி மாதிரி. அதோட ஹீட்னஸ் லைட்டாக நம்ம போய் அது மேலே ஒரே ஒரு விரல் வச்சா கூட நம்ம ஃபுல் பாடி கருகிடும். அந்த மாதிரி தான். ஆனால் அவ்வளோ ஹீட்னஸ் கொடுத்தாலும் நிலாவோட அந்த பிரைட்னஸ் நைட் டைமில் இருக்கும் பார்த்தியா. லைக் இன்றைக்கி ஃபுல்லாக என் ஆளை பார்த்தேன்டா, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த ஹாப்பினஸோட நிலா நம்மளை பார்க்குறது ரொம்ப டிஃப்ரெண்ட்ல. இதுதான் ட்ரூ லவ் ஸ்டோரி நிலாவுக்கும் சூரியனுக்கும். லைக் எனக்கும் இதே மாதிரி பார்ட்னர் தான் வேணும். அதாவது என்னோடய பார்ட்னர் என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் என்னை ரொம்ப லவ் பண்ணணும் அந்த சூரியன் மாதிரியே. ஏன்னா நிலாவை விட சூரியன் தான் ரொம்ப லவ் வச்சிருக்கு நிலா மேலே. அதுதான் உண்மை. அது சூரியன் தன்னைத்தானே வெறுக்கும் தெரியுமா, நம்மளோட ஹீட்னஸால் நிலாவுக்கு அவ்வளோ பெயினாக இருக்கும்னு. அதனால தான் சம்டைம்ஸ் அது சீக்கிரம் மாதிரியே ஸ்டார்ட் பண்ணும். அப்பப்போ அந்த மேகத்துக்கு நடுவில் போய் போகிறது, இதெல்லாம் எதுக்காக பண்ணுது தெரியுமா ஜிக்கி? லவ் மட்டும்தான். ரொம்ப ஹீட்னஸ் கொடுக்குறப்ப அதுள்ள மறையும் போது அந்த மேகங்களாம் அந்த ஹீட்னஸ் எடுத்துக்குமே தவிர நிலாக்கு அதை ரிட்டர்ன் அந்த ஹீட்னஸை கொடுக்காது. அது கொஞ்ச நேரமாக இருந்தாலும் அந்த டைம் நிலா கொஞ்சம் பிரேக் எடுத்து அந்த ஹீட்னஸ் இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் கூலிங்னஸோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மேகம்லாம் இருக்கு இல்லையா, அது சூரியனை கடந்து போனதுக்கப்புறம் கரெக்டாக அதே நிலா கிட்ட கிராஸ் ஆகும்போது சூரியன் என்ன மெசேஜ் சொல்லுதோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நிலா கிட்ட அந்த மெசேஜை சொல்லிடும்.
அதாவது அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க இல்லையா, புறா காலில் மெசேஜ் அனுப்பி விடுவாங்க. அதாவது ஒரு பேப்பரில் அவங்களோட காதில் சொல்லி அதை புறாவோட காலில் கட்டி விட்டு அதை அனுப்பி விடுவாங்க. நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அந்த புறா அவங்கக்கிட்ட போய் கொடுத்துரும். அந்த மாதிரி தான் இந்த மேகம், காதல் தூதர். என்ன சொல்கிறது, அவங்களோட சூரியனுக்கும் நிலாவுக்கும் நடுவில் காதல் மெசேஜை ஷேர் பண்ணுற ஒரே ஆள். நிலா நைட் டைமில் எவ்வளோ சூரியனை பார்க்கணுன்ற ஏக்கத்தில் இருந்துச்சுன்னா அதே மேகம்தான் நைட்டு அப்படியே நிலாவை கிராஸ் பண்ணி நிலா கூட கொஞ்ச நேரம் இருந்து நிலா என்ன மெசேஜ் சொல்லுதோ அதை அப்படியே கேட்டுட்டு போய் சூரியன்கிட்ட மார்னிங் சூரியன் வரும்போது எல்லாத்தையும் சொல்லிடும். இதுதான் இவங்க 2 பேரோட ரொட்டீனாக நடிக்கிற லவ் ஸ்டோரி. எவ்வளோ இயர்ஸ் தெரியுமா? ஐ திங்க் இவங்களுக்கு வருஷ கணக்கே இல்லை, அவ்வளோ வருஷமாக லவ் பண்ணுறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அவங்களோட ஃபீலிங்ஸ் மாறவே இல்லை. ஜெக்கி இப்படி இருக்கணும், லவ்வர்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கணும், எனக்கு இப்படி தான் வேணும். நான் நிலா மாதிரி சாஃப்ட் கேரக்டர், எனக்கு வரப்போகிற பார்ட்னர் சூரியன் மாதிரி இருக்கணும். சூரியன் எப்படி லவ் கொடுக்குறாரோ அந்த லவ்வை எப்படி காட்டுறாரோ அந்த மாதிரி இருக்கணும். அந்த சூரியனுக்குள்ளே இருக்க அந்த பெயின் இருக்கு இல்லையா, அந்த பெயின் எப்போவுமே நிலாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பார். ஆனால் நிலா கண்டிப்பாக அந்த பெயின் தெரியும். சூரியன் இருக்கார் இல்லையா, அவரோட பெயினை வெளியே காட்டவே கூடாதுன்னு நினைப்பார். ஆனால் நிலாவுக்கு சூரியனோட பெயின் எல்லாமே தெரியும். அதே மாதிரி தான் என்னோட பார்ட்னருக்குள்ளே எவ்வளோ பெயின் இருந்தாலும் அதை நான் என்னோடய பார்ட்னரை பார்த்தவொன்னே கண்டுபிடிச்சிடணும். எனக்கு அப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் ஜெக்கி, கிடைப்பாங்களா அப்படி சொல்லி ஜிமின் அப்படியே திரும்பி ஜெக்கியை பார்க்குறான். ஜெக்கி அப்படியே ஜிமினை தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ ஜிமின் தான் ஜெக்கி 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 என்ன பாருங்க அப்படின்றான். இப்போ ஜெக்கி தான் என்ன ஜிமின், என்னாச்சு ஜெக்கி, ஏன் அமைதியாயிட்டீங்க? அது ஒன்றும் இல்லை, கிடைப்பாங்க, நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த சூரியன் மாதிரியே எனக்கு ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க. உண்மையாவா சொல்கிற? ஆமாம், உண்மையாக தான் சொல்கிறேன். ஐயோ தேங்க்யூ ஜெக்கி அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் ரிட்டன் அந்த நிலாவை பார்த்துட்ருக்கான். இப்போ ஜெக்கியும் நிலாவை பார்த்துட்டு அப்படி ஜிமின் பார்க்குறான். கரெக்டாக தான் சொன்னேன், நீ அப்படியே அந்த நிலா மாதிரி, என்ன சொல்கிறது, அழகுலேயும் சரி உன் மனசுலேயும் சரி. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, நான் அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படி சொல்லி ஜெக்கை பார்த்து ஜிமினை பார்த்து யோசிச்சுட்ருக்காரு. இப்போ சடனாக அந்த பஸ்ஸு தான் பிரேக் பிடிக்கலனா ஒரு மாதிரி போகும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடாக அந்த பஸ்ஸு அப்படியே தடுமாறி போகிற மாதிரி இருக்குது. பஸ்ஸு அப்படி இப்படின்னு ஆடிட்டு போயிட்டுருக்கு. இப்போ ஜெக்கே ஜிமின் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அப்படியே சாஞ்சிடுறாங்க. எப்படின்னா பின்னாடி கீழே விழ மாட்டாங்க, பட் உட்காந்ததை அப்படியே சாஞ்சிருவாங்க. அப்படி சாஞ்ச உடனே இப்போ ஜிமினுக்கு செம்ம பயமாகுது. இப்போ ஜிமின் தான் ஜேகேவோட ஷர்ட் இருக்கு இல்லையா, அதாவது இப்போ ஜிமின் தான் ஜேகேவோட அந்த காலரை அவன் 2 ஹேண்டால் பிடிச்சிட்டு அவ்வளோ டேட்டாக பிடிச்சிட்டு அவனோட ஃபேஸை எடுத்துகிட்டு போய் ஜேகேவோட செஸ்ட் கிட்ட வச்சுட்டு இப்போ ஜிமின் தான் ஜெக்கி பயமாக இருக்குது, என்னாச்சு, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டுருக்கான். இப்போ ஜேகே தான் ஜிமின் நீங்கள் பாரு, ஒன்றும் இல்லை டே, எனக்கு பயமாக இருக்குடா, ப்ளீஸ் என்ன ஆச்சு சொல்லு, ஐயோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா, நம்ம செத்துருவோமா அப்படி சொல்லி ஜிமின் பயப்படுறான். இப்போ என்ன சொல்கிறது, மேலே தூங்குவாங்க இல்லையா, அவங்களாம் பயப்படுறாங்க, கம்பியை பிடிச்சிட்டு இது பண்ணுறது அப்படின்ட்டு. உள்ளே இருக்க பேபிஸ்லாம் கத்துது. ஜிமினுக்கா பயமாக இருக்குது ஜெக்கி, எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜெக்கியோட ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ ஜெக்கி தான் அதாவது ஜிமினை ஹக் பண்ணிக்கிறான். அது எப்படின்னா ஜிமினோட ஹிப்பையும் ஜிமினோட நெக் இருக்கு இல்லையா, அந்த சைடு ஹேண்டை வச்சு ஜேகே பக்கத்தில் இழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் ஜேகே. இப்போ ஜிமின் தான் ஜேகே டே எனக்கு பயமாக இருக்குடா, ஏதாவது ஆகிடுமா, நம்ம செத்துருவோமா அப்படி சொல்லி கேட்டுகிட்டே இருக்கான். இப்போ ஜேகே தான் ஒன்றும் ஆகாது ஜிமின், வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு இருக்கப்ப இப்போ ஸ்டாப் ஆகுது. இப்போ ஜிமின் தான் என்ன பஸ்ஸு ஸ்டாப் ஆகிடுச்சு, ஜேகே என்ன ஆச்சு, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா, இல்லை வேறு ஏதாவது பஸ்ஸில் ப்ராப்ளமா, இல்லை நம்ம செத்துட்டோமா அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி கேட்டுட்ருக்கான். ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு யாருக்கும் ஒன்றும் ஆகலை, இறங்கி போய் கேட்கலாமா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான்
நீ போய் கேட்டுட்டு வா அப்படி சொல்லிட்டு ஜிமின் இன்னும் ஜேகேவோட அந்த காலர் இருக்குல்லையா அந்த ஷர்ட் காலரை தான் பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ ஜேகே தான், டேய் ஜிமின் நீ என்னை விட்டாதாண்டா என்னால் போக முடியும். என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா ஜேகேவோட ஷர்ட் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவனோட ஹேண்டை எடுக்கிறான். இப்போ ஜிமின் தான் ஜேகே சொல்லு ஜிமின், நீ என்னை விட்டாதான் நான் எந்திரிக்க முடியும். சாரி அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் அவனோட ஹேண்ட் எடுக்கிறான். இப்போ ஜிமின் எந்திரிச்சிட்டு வா போகலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே கீழே இறங்குறாங்க. இப்போ டிரைவர் தான், இல்லைப்பா வர வழியில் டயர் வெடிச்சிருச்சு, பின் டயர் வந்து வெடிச்சிருச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம எந்த பஸ் வந்தாலும் உங்கள் எல்லாரையும் அனுப்ப முடியாது இல்லையா, வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு டயர் இருக்குது, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். இப்போ எல்லாருமே திட்டுறாங்க. இப்போ ஜேகே தான், அதான் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, இங்கே யாருக்குமே எதுவுமே ஆகாமல் அவர் காப்பாற்றிருக்காரு, அதை நினச்சி பெருமைப்படுங்க சரிங்களா அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் ஆமாம் ஜேகே சொல்கிறது கரெக்ட் தான், இங்கே பாருங்கள் யாருக்குமே இப்போ எதுவுமே ஆகலை, யாருக்காவது அடிபட்டுச்சா அதெல்லாம் எதுவுமே ஆகலை, எல்லாருமே சேஃபாக தான் இருக்கும், டயர் தானே அவங்க மாற்றிடுவாங்க. சார் எவ்வளோ நேரம் ஆகும்? 1/2 hour ஆகும்ப்பா. பார்த்தீங்களா 1/2 hourல பண்ணிடுவாங்களாம். இங்கே நம்ம வெயிட் பண்ணலாம், இங்கே ஏதாவது ஒரு பிளேஸில் உட்காருங்க அப்படி சொல்கிறாங்க. உட்காருங்க அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறான். இப்போ எல்லாருமே ஜிமினை பார்க்குறாங்க. ஐயோ எனக்கு புரியுது, இது பார்க்க ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது, பட் இங்கே ஒன்றும் ஆகாது, நம்ம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கோம் இல்லையா, யாரும் ரொம்ப தூரம் போவேன்னா பக்கத்துலேயே ஏதாவது கல் இருந்ததுன்னா அது மேலே உட்காருங்க சரிங்களா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான், நீங்கள் வேணால் பேபிஸ் வச்சுருக்கவங்க வேணால் உள்ளே போயிருங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே தான் அப்படி ஜிமினே பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் ஜேகே பார்த்துட்டு ஏன் என்ன பார்க்குற? ஐட பாவி, உள்ளே அப்படி பயந்துட்டு இருந்த, இப்போ வெளியே வந்து அதுவா ஜேகே உயிர் மேலே அவ்வளோ ஆசை, எங்கே உயிர் போயிடுமோன்னு பயந்துட்டேன். அப்படியா, பயந்தியா? அப்போ நான் என்ன சிரிச்சிட்டு இருந்த மாதிரியா இருந்தது? ஆமாம் பயந்த மாதிரி தான் இருந்தது, நல்லா இருந்தது. என்னது? இல்லை பயந்த மாதிரி தான் இருந்ததுன்னு. ஜேகே சொல்லு ஜிமின், என்ன நம்ம வாக் பண்ணலாமா? என்னது? அது ரொம்பலாம் இல்லை, கரெக்டாக இங்கேருந்து அதோ அங்கே வரைக்கும் அப்படியே அங்கே வாக் பண்ணி போயிட்டு அப்படியே ரிட்டன் இந்த இடத்துக்கு வந்துடணும், அந்த மாதிரி வாக் பண்ணிகிட்டே இருப்போமா? ஓகே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வாக் பண்ணுறாங்க. அந்த இடத்துலையே அந்த 3 தான் பார்த்துட்ருக்காங்க 2 பேருமே. அந்த இடமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெளியே வந்தோன்னா அவங்களுக்கு அந்த கூலிங்னஸ் அப்படியே தெரியுது. இப்போ ஜிமின் தான் அவன் 2 ஹேண்டையும் அந்த ஷோல்டரை நம்ம ரப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 ஹேண்டாலேயும் அவனோட ஷோல்டர் ரப் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜேகே பார்க்குறான். ஜிமின் உனக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கா, குளிர் தான்? இல்லை ஜேகே, இந்த கிளைமேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மார்னிங் இங்கே மழை வந்திருக்குமா என்னவோ, மண் வாசனை வருது, அதாவது மழை வரும்போது ஒரு மண் வாசனை வரும் இல்லையா, அந்த மாதிரி வருது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக பேசிட்டு வரான். இப்போ ஜேகே தான், ஆமாம் ஜிமின் நீ ஃபோன் பேசிகிட்டு இருந்தல, யார் அது? யாரை கேட்குறீங்க? இல்லை பஸ்ஸில் வந்தவொடனே ஃபோன் பேசினியே அதுவா? நான் சொன்னேன்ல என்னோடய ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ஒயன், அவள் தான் அது. ஓ அவங்களா? ஆமாம், அவள் எப்போவுமே அப்படி தான், நானும் அவளே எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம். நான் எங்கே போனாலும் பேரண்ட்ஸோடு போவேன், இல்லை அவளோட போவேன், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸோடு போவேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியாக இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது. அப்படியா? ஆமாம் அப்படி தான், உண்மையை தான் சொல்கிறேன், இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், பட் இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிக்கி அப்படி சொல்லி ஜிமின் சொல்லிகிட்டு இருக்கான். ஏன்? இல்லை பேரண்ட்ஸோடவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடவோ வந்திருந்தா நான் உன்னை மீட் பண்ணியிருக்க மாட்டேன், நம்ம இவ்வளோ பேசியிருக்க மாட்டோம், இந்த பாண்டிங் நல்லா இருக்குல்ல அப்படி சொல்லி ஜிமின் தான் ஜேகே கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் ஜிமின் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே தான், நான் காரில் வந்திருந்தா இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன், ஃபைனலி பஸ்ஸில் வரணும்னு தோணுச்சு, அது ஒன்றை பார்க்க தானே இப்போ தான் தோணுது அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஜிமினை பார்க்குறான். பார்த்துட்டு லவ்வாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஜிமின், பார்க்கலாம், ஏன்னா ஒரு 3 hours கிட்டே இருக்குல்ல நம்ம சியோல் போகிறதுக்கு, அதுக்குள்ளே நான் லவ்வா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ இங்கே ஜிமின் தான், ஜேகே சொல்லு ஜிமின், உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க, அதுலேயும் எனக்கு க்ளோஸ் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் பேர் டயாங். ஓ அப்படியா? ஆமாம், அவனும் நானும் எப்போ பாரு ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன் அப்படி தெரியல, எங்கள் 2 பேருக்கும் ஃபைட் பண்ண ரொம்ப பிடிக்கும், சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். அப்படியா? உன்னோட ஃப்ரெண்ட் லவ் பண்ணுறாங்களா? ஏன் எது கேட்குற? ஐயோ நீ லவ் பண்ணல, அதான் உன் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறாங்களான்னு கேட்டேன். ஆமாம் பண்ணுறான், அவனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது,
என்ன பாய் ஃப்ரெண்டா? ஒரு பையனை லவ் பண்ணுறாங்களா? ஏன் லவ் பண்ணக்கூடாதா? பண்ணலாமே. இல்லை நான் கேட்டேன். ஆமாம், ஒரு பையனை லவ் பண்ணுறான். பேர் என்ன? அவனோட பேர் சுகா. ஓ சுகா, நல்லா இருக்கு நீ. அப்படியா? ஆமாம் நல்லா இருக்கு. எவ்வளோ இயர்ஸ் லவ் பண்ணுறாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 or 3 years இருக்கும். சூப்பர் செக்கே அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டிரைவர் தான் எல்லோரும் வாங்கப்பா பஸ் எடுக்க போகிறோம் அப்படின்றாங்க. இப்போ எல்லாருமே 1 by 1 பஸ்ஸில் ஏறுறாங்க. இப்போ ஜிமின் தான், சார் இதுக்கப்புறம் அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுப்பா நம்பி போங்க அப்படின்றாங்க. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இப்போ ஜேகேவும் ஜிமினை தான் அதே மாதிரி. இப்போ ஜேகே ஜிமின் தான் போனோன்னா அப்படியே படுத்துக்கிறாங்க, படுத்த மாதிரி இருக்காங்க. இப்போ ஜிமினுக்கு ஃபோன் வருது ஒயன்கிட்ட இருந்து. இப்போ ஜிமின் தான் டக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறான். ஜேகே பார்க்குறான். 1 second ஜேகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் சொல்லிடி என்னாச்சு? ஜிமின் எங்கே இருக்க? இங்கே பாரு, இவனுக்கு எனக்கும் சண்டை வந்துருச்சு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடணும்னா விட மாட்டான். இதுக்கு தான் சொன்னேன் அங்கே போகாதுன்னு. இவன் என்கிட்ட எவ்வளோ போய் சொல்லியிருக்கான்னு தெரியுமா? அது என்னது, நம்ம கிளாஸில் ஒருத்தி இருப்பாள்ல, அவள் பேர் என்ன? அவள் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவள் கூட பேசிகிட்டு இருக்காண்டா. நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருந்தோமா, அப்போதான் இவன் என்னை கிஸ் பண்ணலான்னு வந்தான். ஐயோ வயன் என்ன சொல்கிறேன் என்கிட்ட? உன்கிட்ட சொல்லாமல் யார்கிட்டடா சொல்லுவேன்? கேளுடா ஃபஸ்ட்டு. சரி சொல்லு, திட்டாத, சொல்லு என்ன? இல்லடா, இவன் என்னை கிஸ் பண்ணலான்னு கிட்ட வந்தானா? வந்தான். அப்புறம் என்னடி ஆச்சு? இல்லடா நீ அமைதியாரு, நான் சொல்றத மட்டும் கேளு. சரி ஓகே சொல்லு. அவன் என்னை கிஸ் பண்ணலான்னு கிட்ட வந்தானா, அப்போ ஃபோன் ரிங் ஆச்சு. நான் கூட நீ தான் கால் பண்ணுறேன்னு நினச்சி என் ஃபோனை நினச்சி அவன் ஃபோனை எடுத்துட்டேன். பார்த்தா அவனுக்கு தான் ஃபோனு. யாரு நேம் பார்த்தா பேபி. அந்த பொண்ணு ஃபேஸை நான் நம்ம காலேஜில் பார்த்துருக்கேன்டா. எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு கூட உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கா. என்ன, எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காளா அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறான். இப்போ எங்கள் ஜேகே தான் திரும்பி ஜிமினையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான், என்னடி சொல்கிற? எனக்கு ப்ரொப்போஸ் பண்ண பொண்ணா? ஆமாண்டா, அப்படி தான் தெரிஞ்சுது. இவன் என்கிட்ட நடிக்கிறான். டேய் மச்சா ஜிமின் நம்பாத, இவ பொய் சொல்கிறா. சரி ஓகே யாருன்னு சொல்லு. பேபி யார் சொல்லு. ஒரு பொண்ணோட ஃபோட்டோ தானே இருந்துச்சு, யார் அது? இப்போ ஜிமின் தான், காய்கிட்ட கொடு ஃபோனு, ஸ்பீக்கரில் தான் இருக்குது. ஜிமின் தான், ஏய் மச்சான், ஜிமின் அவ சொல்கிறத நம்பாதடா. டே காய், யாருடா அது? அது வேற யாரும் இல்லைடா. அதான் உனக்கு கூட ஒரு பொண்ணு ப்ரொப்போஸ் பண்ணிச்சு. நான் சொன்னல ஜிமின், அந்த பொண்ணு தான். டேய் எந்த பொண்ணுடா எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுது? 3 பேர் ப்ரொப்போஸ் பண்ணாங்க, அதில் யாரு? டே அந்த 3 பேரும் இல்லைடா. அந்த 3 பேரும் இல்லையா? அப்புறம் டேய் சீனியரில் ஒரு ஆள் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணாங்களே, அவங்களாடா? ஆமாம் அவங்க தான் அப்படி சொல்லி 2 பேருமே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இங்கே ஜேகே தான் அப்படி ஜிமினியே பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான், என்ன சொல்கிற? அந்த சீனியர் நம்பர் வச்சிருக்கியா? டே அன்னைக்கு எதார்த்தமாக வாங்கினேன், பாத்தியா மச்சான், என்கிட்ட நம்பர் கொடுக்கல அப்படி சொல்லி ஜிமின் பேசிகிட்டு இருக்கான். இங்கே ஜேகேக்கா செம்ம கடுப்பாகுது. ஜேகே அப்படியே பார்த்துட்டே இருக்கா ஜிமினை. இப்போ இங்கே வயன் தான், டேய் அது யாருன்னு கேட்பேன்னு பார்த்தா நீ என்னன்னா அவன் கூட சேர்ந்து நம்பர் எனக்கு தரலன்ற. லூசு, அது எங்களுக்கு அக்காடி அப்படின்றான். இப்போ இங்கே ஜிமின் தான், இப்போ இங்கே வயன் தான், அக்காவா அப்படின்னோடனே இங்கே ஜேகே தான், அக்காவா அப்படின்றான். இப்போ ஜிமின் திரும்பி பார்த்துட்டு ஆமாம் அக்கா, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் 2 பேருக்குமே, அக்கான்னு தான் கூப்பிடுவோம் அப்படி சொல்லிட்டு திரும்புகிறான். இப்போ அங்கே ஒயனுக்கும் லைட்டாக ஸ்மைல் ஆகுது, இங்கே ஜேகே ஃபேஸ்லேயே லைட்டாக ஸ்மைல் வருது. இப்போ காய்கிட்ட தான், டே அந்த அக்கா தாண்டா கால் பண்ணாங்க, அக்காவுக்கு மேரேஜ் ஆகி இப்போ பேபி இருக்குடா, உனக்கே தெரியும்ல அக்காவுக்கு சீக்கிரம் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு. இப்போ அந்த பேபிக்கு 3 age ஆகுது. அந்த பொண்ணு எனக்கு கால் பண்ணிவிட்டு எதுவுமே பேச மாட்டுதுடா அந்த குட்டி பொண்ணு. அதனால அக்கான்ற நேமை மாற்றி நான் பேபின்னு வச்சு அந்த குட்டி பாப்பா கால் பண்ணுதுன்ட்டு. அதனால தான் 5 times கால் பண்ணும்போது அக்கா பாப்பா தான் கால் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை. அதுக்குள்ளே இவ சந்தேகப்பட்டு உனக்கு கால் பண்ணிட்டா. ஐயோ இதுதானே நடந்தது. ஒயன் ஏன்டி இப்படி? இப்போ ஒயன் தான் காயை பார்த்துட்டு சாரி மன்னிச்சிடு, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். ஆமாண்டி, ஒவ்வொரு தடவையும் இப்படியே சொல்லு, நான் என்ன பண்ணுறது, எனக்கு பொசசிவ் ஆகுது. ஐயோ ஒயன், உன்னோட பொசசிவால தான் உங்கள் 2 பேருக்குள்ள ஃபைட்டே வருது. ஒழுங்கு மரியாதையாக சண்டையை நிறுத்திட்டு அவங்க ரொமான்ஸ் வேலையை போய் பாருங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே சிரிச்சிட்டு போனை கட் பண்ணுறான். இப்போ ஜேகேவை பார்க்குறான். ஜேகேவும் அப்படியே ஜிமினை பற்றி ஸ்மைல் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான், இவங்க 2 பேருக்கு அப்படி தான் ஜேகே, அவன் என்னோட ஃப்ரெண்டு, இவன் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, 2 பேருமே லவ் பண்ணுறாங்க, 2 பேரோட பேரண்ட்ஸ்க்கோ தெரியும். இப்படி தான்
அடிக்கடி ரொமான்ஸ் பண்ணும்போதெல்லாம் யாராவது கால் பண்ணி 2 பேருக்குள்ளே சண்டே வரைய வச்சுருவாங்க. கடைசியில் இன்றைக்கி எங்கள் அக்கா தான் மாட்டியிருக்கா அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜேகே ஸ்மைல் பண்ணிவிட்டு, அப்போ அவங்க உனக்கு அக்காவா? ஆமாம், எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்க, பட் நான் அக்கான்னு தான் கூப்பிடுவேன். இப்போ அந்த மாதிரி அக்காவுக்கும் அந்த மாதிரி தாட் இல்லை, எனக்கும் இல்லை, அதான் எப்போவுமே நான் அவங்கள அக்கான்னு தான் கூப்பிடுவேன் அப்படி சொல்லி ஜிமின் சிரிக்கிறான். இப்போ ஜேகேவும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பஸ் வந்து லைட்டாக டேர்ன் பண்ணுவோம் இல்லையா, அந்த டேர்னிங் வரப்போ டேர்ன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ அந்த என்ன சொல்கிறது டேர்னிங் பண்ணுறாங்க, அதுவும் ஜேகே சைடு தான் டேர்ன் ஆகுது. இப்போ ஜிமின் வந்து அப்படி ஜேகே மேலே போய் விழுகிறான். விழுந்துட்டு ஐம் சாரி ஜேகே அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே தான் இட்ஸ் ஓகே, நீ என்ன பண்ணுவ, பஸ்ஸு டேர்னிங்கில் திரும்பினால தானே மேலே விழுந்த ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமின் எந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தா கையில் இந்த ஃபோனை காணும். இப்போ ஜிமின் தான் ஜேகே ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு அப்படி சொல்லி ஜேகேவோட செஸ்ட்டில் கை வைக்கிறான், ஜேகேவோட ஹிப் கிட்ட கை வைக்கிறான். இப்படி கை வச்சு அங்கங்கே தேடிட்டு இருக்கான். இப்போ அவனோட கை கொஞ்சம் கீழே இறங்குது. இப்போ ஜேகே தான் கையை பிடிச்சிட்டு இருடா இரு நான் தேடித்தரேன் ஓகேவா. ஜேகே என் ஃபோன் அது ஒன்று என் மேலே விழலை, என் பக்கத்தில் விழுந்திருக்கு, இரு எடுத்து தரேன் அப்படி சொல்லிட்டு ஜேகேவோட ஹிப் கிட்ட தான் இருந்திருக்கும், அதை எடுத்து கொடுக்குறான். தேங்க்யூ ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜிமின் படுத்துக்கிறான். படுத்துட்டு ஜேகே உனக்கு தூக்கம் வருதா அப்படி சொல்லி ஜிமின் கேட்குறான். இல்லையே தூக்கம் வரலையே அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் ஜேகே சொல்லு ஜிமின், அது வந்து எனக்கு என்னன்னு தெரில, உன்னை நான் இப்போ வடை போட சொல்லி கூப்பிட்டேன் தானே. ஆமாம் கூப்பிட்டேன், அது நான் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்கிட்ட தான் அப்படி பேசுவேன், இப்போ தான் நான் உங்ககிட்ட பேசினேன், ஐ திங்க் நான் உங்ககிட்ட க்ளோஸ் ஆகிட்டேன் போல் அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறான். ஜேகே சிரிச்சிட்டே ஆமாம் நானும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறான். என்ன ஜேகே கேட்கல? ஒன்றும் இல்லை ஆமான்னு சொன்னேன். ஆமாம்ல அப்புறம் அப்படி சொல்கிறப்ப இப்போ ஜிமின் தான் ஜேகே பார்த்துட்டு ஜேகே சொல்லு ஜிமின், எனக்கு பசிக்குது அப்படின்ற. என்னது பசிக்குதா? ஏன் நைட் சாப்பிடலையா? சாப்பிட்டேனே, ஆனால் இன்றைக்கி நம்ம நிறைய பேசினோமா, வாக் பண்ணிட்டு வேற இருந்தோமா, எனக்கு பசிக்குது, நான் ஸ்நாக்ஸ் கூட வாங்கிட்டு வரல, பசிக்குது ஜேகே அப்படி சொல்லிட்டு பாவமாக ஒரு சின்ன குழந்தை மாதிரி கேட்டுட்ருக்கான். டேய் இப்போ கேட்டால் நான் என்னடா பண்ணுவேன், வெயிட் பண்ணு நான் ஏதாவது பேக்கில் வச்சுருப்பேன் அப்படி சொல்லிட்டு அவன் கால் நீட்டியிருப்பான் இல்லையா, அந்த சைடில் தான் பேக் வச்சுருப்பான். ஸோ அதுலேருந்து எடுத்து பார்க்குறான். பார்த்தா 2 சிப்ஸ் பாக்கெட்டும் ஒரு ஸ்வீட் பன் மாதிரி இருக்குது. இதுதான் இருக்குது அப்படி சொல்லிட்டு காட்டுறான். ஆனால் பன்னு ஒன்று தான் இருக்கே, பரவாயில்ல நீ சாப்பிடு அப்படி சொல்லிட்டு லேஸ் பாக்கெட் 2 இருக்குதுன்னு சொன்னாலே அது ஜிமினுக்கு 1, ஜேகே 1 எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு லேஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அவ்வளோ க்யூட்டாக சாப்பிட்றான். ஜேகே மெதுவாக அது சாப்பிட்டுக்கிட்டே ஜிமினை தான் பார்க்குறான். ஜேகே மெதுவாக சாப்பிட்டுக்கிட்டே ஜிமினை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் சாப்பிட்டு இப்போ ப்ரெட் எடுக்கிறான். ஜேகேவும் லேஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டான். இப்போ ப்ரெட் எடுத்தோடனே ஜேகேவை திரும்பி பார்த்துட்டு ஜேகே உனக்கு எனக்கு வேணாம், உனக்கு தானே பசிக்குது நீ சாப்பிடு அப்படின்றா. அந்த ப்ரெட் வந்து கொஞ்சம் நீளமாக கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஆனால் ஒரு ப்ரெட் தான் இருக்கும். ஜேகே வந்து ஜிமின் வந்து அப்போது உனக்கு வேணாமா, எனக்கு வேணாம் நீ சாப்பிடு அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட்டை எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜேகே திரும்பி பார்க்குறான். இப்போ ஜேகே தான் ஜிமினே பார்த்துட்டு இருப்பானா. இப்போ ஜிமின் தான் ஜேகே மவுத்துக்கிட்ட அந்த பண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு நீயும் கடிச்சிக்கோ. என்ன எனக்கு வயிறு வலிக்கும்டா, நீ வேணான்னு சொன்னாலும் எனக்கு வலிக்கும், பரவாயில்ல நான் லேஸ் வேறு சாப்பிட்டேன்னா இவ்வளோ பன் நான் சாப்பிட மாட்டேன், ரொம்ப லென்த்தாக தான் இருக்குது, நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்லாம், நீ கடிச்சிக்கோ அப்படி சொல்லிட்டு ஜேகே மவுத் கிட்ட வைக்கிறான் ஜிமின் அந்த பண்ணை. இப்போ ஜேகே தான் ஜிமின் எங்கே கடிச்சானோ அதே இடத்துல தான் கடித்து சாப்பிட்றான். இப்போ அதை கடித்து சாப்பிட்டோன்னே இப்போ ஜிமினும் அந்த பண்ணை ரிட்டர்ன் எடுத்து ஜேகே கடிச்சா அதே இடத்துல தான் கடித்து சாப்பிட்றாங்க. இப்படி தான் மாறி மாறி அதை ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு ஜிமின் கிட்ட வாட்டர் பாட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ 2 பேருமே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிமினும் அப்படியே பேசிகிட்டே விண்டோ சைடு பார்த்துட்டு அப்படியே பேசுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படியே ஜிமின் தெரியாமல் அப்படியே தூங்கிடுறான் ஜேகே சைடு. இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமின் கிட்ட போயிட்டு எனக்கு தெரியல உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம், நீ வேற தூங்கிட்டியா, இறங்கினதுக்கப்புறம் என்கிட்ட நம்பர் வாங்குறேன், எப்படியா இருந்தாலும் நீ இன்டர்வியூ போகிற, முடிச்சுட்டு வரும்போது நான் உன்னை வந்து பார்க்குறேன், ஏன்னா எனக்கு மார்னிங் ஒரு மீட்டிங் இருக்குது, நான் ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு போகணும், உன்கிட்ட நம்பர் வாங்கிட்டு தான் போகணும்,
அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டு அப்படியே ஜிமினை பார்த்துட்டே இருக்கான். அவ்வளோ அழகாக இருக்கா ஜிமின். ஜிமினோட ஹேர்லாம் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு ஜேகே அப்படியே ஜிமினையே பார்த்துட்டு இருக்கான். ஜேகே ஒரு துளி கூட தூங்கியிருக்க மாட்டான், கண்ணை கூட மூடி இருக்க மாட்டான். அப்படி ஜிமினையே பார்த்துட்டு இருக்கான். ஜிமின் ஃபேஸு, ஐஸு, நோஸு, சீக்ஸு, லிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு இருக்கான். அடிக்கடி ஜிமினோட ஹேரை வந்து சரி பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான். அவ்வளோ பிடிச்சிருக்கு ஜேகேக்கு ஜிமினை அப்படி பார்க்க. இப்படியே போகுது. இப்போ மார்னிங் தான், ஒரு 5:30க்கு மேலே சியோல் வராங்க. சியோல் ரீச் ஆகுறாங்க. இப்போ எல்லாருமே 1 by 1 இறங்குறாங்களா. இப்போ ஜிமின் டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஜேகே அப்படியே கண்ணை மூடிக்கிறான். இப்போ ஜிமின் தான் எழுந்திரிச்சிட்டு சியோல் வந்துட்டோமா அப்படி சொல்லிட்டு வெளியே போகிறவங்கள பார்த்து கேட்குறான் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிவிட்டு. சியோல் வந்தாச்சு அப்படின்றாங்க. திரும்பி பார்க்குறான். ஜேகே அவ்வளோ அழகாக தூங்குறான். இப்போ ஜிமின் தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம்ல அப்படியே தூங்கிட்டேன் போல், வேற இவனும் தூங்கிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு அழகாக ஜிமின் தான் ஜேகே அப்படின்றா. இப்போ ஜேகே தான் அப்படியே என்னவோ ஜேகே 6 hours தூங்கிட்டு அப்படியே எந்திரிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நடிக்கிறாரு. என்ன வந்துச்சா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். இப்போ ஜிமின் தான் சிரிச்சுட்டு ஏன் ஜேகே இப்படி பேசுகிற? ஏன்னா வந்துட்டோமா, சியோல் ரீச் ஆகிட்டோமா? ஆயாச்சு எந்திரிங்க அப்படின்றான். ஓகே அப்படி சொல்லிட்டு ஜேகே எந்திரிக்கிறான். இப்போ ஜிமின் தான் டக்குன்னு பேக்கை எடுத்துட்டு இறங்கிடுறான். இப்போ ஜேகே தான் ஜிமின் அதுக்குள்ளே போகிறான் அப்படி சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு இறங்குறான். இப்போ ஜிமின் தான் தூரம் போயிட்டு ஜிமினுக்கு ஞாபகம் வரும், ஐயோ மறைஞ்சிட்டோமே, அவன்கிட்ட நம்பர் கேட்கணுமே அப்படி சொல்லி திரும்புகிறான். இப்போ அங்கே டயாங் தான் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து ஜேகேவை ஹக் பண்ணுறான் அவ்வளோ டைட்டாக. ஜிமின் பார்க்குறான், ஏன்னா ஜிமின் இது வரைக்கும் டயாங் பார்த்தது இல்லைல்ல, ஸோ அதனால தெரியாது. இப்போ டயாங் தான் ஜேகேவை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணிவிட்டு டே மச்சான் என்னடா வந்துட்டியா, 3 days நீ இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? யார் நீயாடா? நான் தான் கேள்விப்பட்டேனே நீயும் சுகாவும் ரொம்ப அப்படிலாம் இல்லைடா, அவன்கிட்டயும் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். ஓ ரொமான்ஸா என்னை பற்றி பேசிகிட்டு இருந்தியா? டே மச்சான் ஓவரா பண்ணாத டயாங், வா போகலாமா அப்படி சொல்லிட்டு ஜேகே தான் அப்படி போகலான்னு போகிறான். இப்போ ஜிமின் அங்கேருந்து பார்க்குறான். ஓகே அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டாங்க, பிஸியாக இருப்பார் போல் அப்படி சொல்லிட்டு ஜிமின் திரும்பி போயிட்டு இருக்கா. இப்போதான் ஜேகே ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். அங்கே எங்கே சுற்றி பார்க்குறான். அப்போ தான் ஜிமினை காணும். ஒரு நிமிஷம் இங்கே இருடா அப்படி சொல்லிட்டு அங்கே எங்கே ஓடி போய் பார்க்குறான். பட் ஜிமின் கண்ணு கேட்டின தூரம் ஜிமின் கிடைக்கவே இல்லை. ஜேகேக்கு ஒரு மாதிரி சேட் ஆகுது. ஜேகே அப்படின்னு நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்போ டயாங் தான் என்னடாச்சு, மிஸ் பண்ணிட்டேன்டா. யார? என்னோட ஃபர்ஸ்ட் லவ். என்னது? ஆமாண்டா என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வை மிஸ் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே டல்லாகிடுறாரு. டயாங்க்கு ஒன்றுமே புரியல. இப்போ சுகா தான் என்னடா பண்ணுறீங்க 2 பேரும்? இதை வரான் சுகா அப்படி சொல்லிட்டு வாடா ஜேகே அப்படி சொல்லிட்டு டயாங் இழுத்துட்டு போகிறோம். இப்போ காரில் போகும்போதும் ஜேகேவோட ஃபேஸ் அவ்வளோ டல்லாக இருக்கு. இப்போ சுகா தான் என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி ஃபேஸை ஒரு மாதிரி உருன்னு வச்சிருக்க? அது வந்து சுகா அப்படி சொல்லிட்டு ஜேகே எல்லாத்தையும் சொல்கிறான். இப்போ இது 2 பேருமே 6 hours ட்ராவல் பண்ணதுலையே அவன் லவ் பண்ண உங்களுக்கு தெரியாதுடா, அவன் டிஃப்ரெண்டான பர்சன். லைக் அவன் எதிர்பார்க்குற லவ் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுமா? எனக்கு அவன் தாண்டா வேணும். அவனை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சதுடா. அவனாக பேசலை, நானாக தான் போய் பேசினேன் தெரியுமா? அவனை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுச்சு. விடிய தூங்காமல் அவன் தூங்குறதே பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? அவன் அவ்வளோ அழகுடா அப்படி சொல்லி ஜேகே அப்படி பேசிட்டு வரா. இது வரைக்கும் ஜேகே அது மாதிரி யாரை பற்றியுமே பேசினதில்லை. சுகாவும் டேவும் காரை ஸ்டாப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தான் என்னடா? இல்லை ஒன்றும் இல்லைடா, நீயா இப்படி பேசுகிற? நான் தாண்டா பேசுகிறேன், உண்மையை தான் சொல்கிறேன். அவன் என்னை சேஞ்ச் பண்ணிட்டான்டா, டோட்டலாக என்னை மாற்றிட்டான். நம்பர் வாங்கணும்னு போனேன், மிஸ் பண்ணிட்டேன். இப்போ டயாங் தான் இப்போ எல்லாருமே இன்ஸ்டா, ட்விட்டர், அப்புறம் ஃபேஸ்புக்னு எல்லாத்துலேயும் இருப்பாங்க. விடு நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு டயாங் காரை எடுத்துகிட்டு போகிறான். பட் ஜேகேக்கு மனசே இல்லை, நம்பர் வாங்கலைன்ற அந்த குறை இருந்துகிட்டே இருக்குது. இந்த பக்கம் ஜிமின் தான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான். இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு நாளைக்கு உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறோன்றாங்க. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்துடுறான். ஒரு 11 o'clock தான் ஹோட்டல் புக் பண்ணியிருப்பான். நைட் அவனுக்கு பஸ்ஸு, அதே மாதிரியே ஒரு 11 o'clock அவனுக்கு பஸ்ஸு. ஸோ அது வரைக்கும் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருப்பான். இப்போ ஸ்டே பண்ணிட்டு இப்போ நைட் ஆகிடுது. இங்கே ஜேகேக்கு மைண்ட் செட் ஃபுல்லாக ஜிமின் தான். இப்போ ஜேகேக்கு சடனாக ஞாபகம் வருது. இப்போ ஜிமின் பேசும்போது சொல்லியிருப்பான், ஜிமின் இப்போ நீ எங்கே போயிட்டுருக்க? சியோலில்? அதுவா, அது வந்து ஜேகே எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு
அதை முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே கிளம்பி நான் பூசன் வந்துடுவேன். அப்படியா? ஆமாம். ஏன் என்னாச்சு? ஆமாம், நான் கேட்கணும்னு நினச்சேன் ஜெகே. நீங்கள் எங்கே போகிறீங்க? சியோலுக்கு ஒர்க் விஷயமாவா? இல்லை எனக்கு நேட்டிவ் பிளேஸே சியோல் தான். அப்படியா? அப்படி சொல்லிட்டு ஜிமின் இவங்க 2 பேரும் பேசியிருப்பாங்க. இதுதான் ஜெகேக்கு இப்போ ஞாபகம் வருது. அப்போது இன்றைக்கி அவனுக்கு இன்டர்வியூனா இப்போ கிளம்புவானா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜெகே தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கார் எடுத்துகிட்டு வரான். இப்போ ஜிமினுக்கு தான் பஸ்ஸுக்கு டைமாக இருக்கும். அவனை ஹோட்டல்லேருந்து ரெடியாகி பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடுறான். பஸ் ஸ்டாப்புக்கு வந்து பஸ்ஸில் ஏறிடுறான். இப்போ ஜெகே தான் ஜிமின் எந்த பஸ்? பூசன் போகிற பஸ்லாம் இந்த சைடு தானே இருக்கும் அப்படி சொல்லிட்டு போய் தேடுறான். எல்லா பஸ்லேயும் தேடுறான். பட் அவன் தேடிட்டு இருக்கும்போதே லாஸ்ட்டில் அந்த ஒரு பஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸ்டார்ட் ஆகி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அது ஜெகே பார்த்துருக்க மாட்டான். அப்போ வந்து வேறு ஒரு பஸ் உள்ள போய் தேடிட்டு இருந்திருப்பான். ஸோ அவன் அவ்வளோ பஸ்ஸில் தேடுவான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவான். ஆனால் ஜிமின் எந்த பஸ்ஸில் போனான்றது தெரிஞ்சிருக்காது. இப்போ ஜிமின் தான் பஸ்ஸில் போகும்போது அவன் பக்கத்தில் எந்த பர்சனும், அதாவது ஜிமின் பக்கத்தில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஜிமின் மட்டும்தான். ஜிமினுக்கு நைட்டில் தூக்கமே வராது. ஏன்னா தனியாக தான் தூங்கிட்டு இருப்பாரு. தூக்கமும் வராது. ஒயன்கிட்ட பேசணுன்னு தோணியிருக்காது. அவர் அப்போ வந்து ரொம்ப ஜேகேவை மிஸ் பண்ணுற மாதிரி ஜிமின் ஃபீல் பண்ணுவார். ஏன்னா நேற்று நைட்டு வந்து ஜேகே கூட நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுது. இன்றைக்கி நைட்டு வந்து யாரும் இல்லாமல் ஜேகேவும் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறது அவருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நேற்று ஃபுல்லாக அவ்வளோ ஃபன்னாக இருந்தது. இப்போ வந்து நம்ம இப்படி தனியாக போகிறோமேன்ற மாதிரி அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மெமரிஸ் இருக்கு இல்லையா, அதையும் நினச்சிட்டு அப்படியே திரும்புறாரு. பார்த்தா ரிட்டன் அந்த விண்டோவில் அந்த நிலா தான். அந்த நிலாவை பார்த்தோன்னே ஜிமினோட ஃபேஸில் அப்படியே லைட்டாக ஒரு ஸ்மைல். இப்போ அங்கே ஜேகே தான். அவரோட ஐஸில் ஆட்டோமேட்டிக்காக அவர் அறியாமலே டியர்ஸ் வருது. அந்த டியர்ஸோட நிலாவை பார்க்குறான். என்னை விட்டு தூரமாக போயிட்டல்ல, நீ தூரமாக தான் எப்போவுமே இருப்பேன்னு எனக்கு காமிச்சிட்டல்ல அப்படி சொல்லி நிலாவை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஜேகே தான், நீ எப்படி தூரமாக இருக்கியோ அதே மாதிரி ஜிமினோ என்னை விட்டு தூரமாக போயிட்டான்ல அப்படி சொல்லி ஜேகே ரொம்ப டல்லாகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. இங்கே ஜிமின் எப்படி தூங்கினாருன்னே தெரில, அப்படியே தூங்கிடுறாரு. இப்படியே மார்னிங் ஆகுது. இப்போ ஜிமின் வீட்டுக்கு வந்துட்டு மைண்ட் செட் ஃபுல்லாக ஜேகே தான். ஜேகே பற்றி தான் திங்க் பண்ணிகிட்ருக்காரு. யார்கிட்டையும் சரியாக பேசுறது இல்லை. இப்படியே தான் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆகுது. 6 மந்த்துக்கு மேலே ஆகுது. இப்போ இங்கே ஜேகே தான் டயாங் ப்ளீஸ்டா, அதான் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுல்ல, அதே மாதிரி நான் தான் கம்பெனியில் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேல்ல, இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாதுடா, நான் போய் ஜிமினை பார்க்கணும். டேய் ஏன்டா, நான் எவ்வளோ வெயிட் பண்ணுறேன் தெரியுமா? ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவில் அவன் இருக்க மாட்டானான்னு சொல்லி நான் எவ்வளோ சர்ச் பண்ணி பார்த்தேன், எதுலேயுமே இல்லை. நிறைய டைம் நான் பஸ்லலாம் வேற போய் பார்த்தேன். ஆனால் என்னால் அவனை ரீச் பண்ணவே முடியலடா. எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது. எனக்கு அவனை பார்க்கணும். டேய் ஒன் டே கூட இல்லை, ஜஸ்ட்டு ஒரு 6 hours தான் அவன் கூட ட்ராவல் பண்ணியிருப்பேன். ஆனால் 6 மந்த்தாக நீ அவனை பற்றி நினச்சிட்ருக்க. அந்தளவுக்கு அது என்ன ட்ரூ லவ்வா? ஹேய், நம்ம ஒரு நிமிஷம் பார்த்தாலும் நமக்கு ஒரு பர்சன் பிடிச்சிருச்சுன்னா நமக்கு கடைசி அந்த ஒரு நிமிஷம் போகிற வரைக்கும் அந்த பர்சனை தாண்டா நினைப்போம். அதான் ட்ரூ லவ் டயாங். ப்ளீஸ் இதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ணாத, நான் ஜிமினை பார்க்க பூசன் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே கிளம்பிடுறாரு. ஜேகே 2 days தேடி இருப்பாரு பூசன் வந்துட்டு. பட் ஜிமின் கிடைச்சிருக்கிற பாடே இருக்காது. இப்போ ஜிமினோட அம்மா அப்பா தான். ஜிமின் இங்கே வாப்பா. அம்மா என்னங்கம்மா? இங்கே வந்து உட்காருப்பா. அப்படி இங்கே வந்து உட்காருடா. சொல்லுங்கம்மா அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்கா. இப்போ அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் தான் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு, ஜிமின் ஏதாவது எங்ககிட்ட மறைக்கிறியாடா? அம்மா நான் ஏன் மறைக்க போகிறேன்? இல்லை ஜிமின் சொல்லு. அப்பா நான் மறைக்கலப்பா அப்படி சொல்லி ஜிமின் சொல்லிட்டு இருக்கான். இல்லைடா நீ சரியில்லை. சியோல் அன்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நீ சரியே இல்லை. அடிக்கடி சியோல் போகிறேன்ட்டு போகிற, வரும்போது ரொம்ப டல்லாக வர. ஆனால் நாங்கள் கால் பண்ணி கேட்டால் உனக்கு அங்கே ஒர்க் கன்ஃபார்ம்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ அங்கே ஒர்க் பண்ணவும் போக மாட்ற, தனியாக ட்ராவல் பண்ணுற. ஏன்னு கேட்டால் அதுக்கும் ரீசன் சொல்ல மாட்ற. என்ன நடக்குது ஜிமின்? அம்மா அது வந்து ஜிமின் எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்றப்ப இப்போ அந்த இடத்துக்கு காயும் ஒயனு தான் வராங்க. ஆன்ட்டி அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே காய் தான், இல்லை ஆன்ட்டி நான் சொல்கிறேன் அப்படி சொல்லி 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்க. இப்போ ஜிமினோட அம்மா அப்பா தான், நீங்கள் 2 பேருமே சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒயன் தான், ப்ளீஸ்டா நான் சொல்கிறேன் அப்படி சொல்லி காயை பார்க்குறான். சரி சொல்லி தொலை அப்படின்றான். இப்போ ஒயன் தான் போயிட்டு ஜிமினோட அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு,
எல்லாத்தையும் சொல்கிறான். அதாவது ஜிமின் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது, அப்போ ஜேகேவை பார்த்தது, அந்த ஒன் டே ட்ராவல் பண்ணதில் ஜேகேவை ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் ஜிமினுக்கு. ஸோ ஜிமினும் ஜேகேவை லவ் பண்ணுறான். ஸோ இது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஜிமினோட அம்மாவும் அப்பாவும் தான் அப்படியே திரும்பி ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் அவ்வளோ டியர்ஸோட இருக்கான். ஏய் ஜிமின், என்னடா? அம்மா எனக்கு தெரியலம்மா, ஒரு 6 hours தான் நான் அவன் கூட இருந்தேன். ஆனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குமா, அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா. அவன் கூட நான் பேச ஸ்டார்ட் பண்ணும்போதே ரொம்ப நாள் பழகின மாதிரி பேசினேம்மா. அவன் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாம்மா. நான் அப்போ பயப்படுறப்ப கூட ஒன்றும் இல்லை, எதுக்கு பயப்படுற, ஒன்றும் ஆகலைலாம் சொன்னாம்மா. நான் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாம்மா. நான் தூங்கும்போது கூட என் பக்கத்துலேயே இருந்தாம்மா. அப்புறம் எனக்கு பசிக்குதுன்னு சொல்கிறப்ப கூட எனக்கு கூட சேர்ந்து அவன் எடுத்துகிட்டு வந்த ஃபுட்டை ஷேர் பண்ணி என் கூட சாப்பிட்டான். அவன் லைஃப்பில் அவனுக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணாம்மா. நிறைய பேசணும் 2 பேரும். எனக்கு தெரியலம்மா, அவன் என்னை மறந்துருப்பானா இல்லை ஞாபகம் வச்சுருப்பானான்னு. எனக்கு அவனை ஒரு டைம் பார்க்கணுன்னு தோணுதுமா. அன்னைக்கு அவன் ஃப்ரெண்டு கூட இருந்தான்னு நான் போயிட்டேன். நான் அவன்கிட்ட போயிருக்கணும், அவன்கிட்ட நம்பர் கேட்டிருக்கணும். மிஸ் பண்ணிட்டேம்மா. சோசியல் மீடியாலலாம் தேடினம்மா, எந்த இதுலேயும் அவனோட ஐடி இல்லை. எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏய் ஜிமின் இங்கே பாரு, ஒன்றும் இல்லைடா, அவன் கண்டிப்பாக கிடைப்பான். வேணா ஒன்று பண்ணு, லாஸ்ட்டாக நாளைக்கு 1 day night நீ கிளம்பி சியோல் போயிட்டு வா. ஓகே மா, போயிட்டு வாடா. ஏய் எப்படியாவது அவனுக்கு டிக்கெட் ரெடி பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி அப்படி சொல்லி இங்கே காய் தான் சொல்கிறாரு. இப்போ ஜிமினோட அப்பா தான், இங்கே பாரு ஜிமின், நாங்கள் இதை தப்பாலாம் நினைக்க மாட்டோம். உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குன்னா எங்களுக்கும் அந்த பையனை பிடிக்கும், சரியா? அப்பா இங்கே பாரு ஜிமின், எங்களுக்கு தெரியும் இந்த 6 month நீ எப்படி இருந்தேன்னு. எங்களுக்கு தோணிகிட்டே இருந்துச்சு, என்னடா இவன் வீட்டுக்கு வரான், 1 week once இவன் கிளம்பி சியோல் போகிறான், ஆனால் இன்டர்வியூவும் இல்லை, எதுக்கு போகிறான், வரும்போது ஏன் இவ்வளோ சேடாக வரான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். உன் ஃபேஸில் ஸ்மைலை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஜிமின். ஃபஸ்ட்டாக போய் அவனை போய் கண்டுபிடிச்சிட்டு வா, சரியா? அப்படி சொல்லிட்டு இங்கே ஜிமினோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அவங்க அப்பா அம்மா 2 பேரையும் ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்றாங்க. அப்பா அம்மாக்குள்ளே எதுக்கு தேங்க்ஸ் சாரிலாம், அதெல்லாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படியே தான் 1 day போகுது. இப்போ காயம் பஸ் புக் பண்ணியிருப்பான். இப்போ நெக்ஸ்ட் டே நைட் தான் ஜிமின் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு, நான் பார்த்துருவேனாப்பா, அம்மா நான் பார்த்துருவேனா, கண்டிப்பாக அவனை பார்ப்பேன், சரியா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு, அப்போ நான் போகட்டுமா, பார்த்து போயிட்டு வா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அங்கேருந்து கிளம்பி, நான் பார்த்துருவேல ஒயன், கண்டிப்பாக பார்ப்பேன், நீ ரொம்ப லவ் பண்ணுற, எனக்கு தெரிஞ்சு அவனும் உன்னை லவ் பண்ணுவான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் ஒயனை இன்னொரு வாட்டி ஹக் பண்ணிவிட்டு இப்போ பஸ்ஸில் ஏறிடுறான். இப்போ ஜிமினுக்கு வேற ஒரு சீட் தான், ஸோ அந்த சீட்டில் தான் போய் படுத்துட்ருக்கான். இப்போ ஜிமின் பக்கத்தில் எந்த பர்சனும் இல்லை. இப்போ அதே பஸ்ஸில் தான் லாஸ்ட்டு ஜிமின் வந்து முன்னாடி படுத்திருப்பான், லாஸ்ட்டு இது சீட்டில் ஜேகே படுத்துட்ருப்பான். ஜேகே பக்கத்துலேயே எந்த பர்சனும் எழுந்திருக்க மாட்டாங்க. ஜேகே அப்படியே அங்கே இருக்க மூணை பார்க்குறான். இங்கே ஜிமின் இந்த சீட்டில் இருந்து அங்கே இருக்க மூணை பார்க்குறான். எந்திரிச்சு ஜிமின் உட்காந்துடுறான். ஜேகேவும் அப்படியே உட்காந்துட்டு அந்த மூணை பார்த்துட்டு, இப்போ ஜிமின் தான், என்னால் ஜேகேவை பார்க்கவே முடியாதா, நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் அவனை ஏன் லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை, ஆனால் எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்குது, நான் பார்த்துருவேனா அப்படி சொல்லி நிலாவை பார்த்து கேட்டுட்ருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜேகே தான், இல்லை நீ என்னை ஏமாத்திட்டல, என்ன தான் சூரியன் உன்னை தூரத்துலேருந்து உன்னை பார்த்து லவ் பண்ணாலும் உன் பக்கத்தில் சூரியனால் வர முடியாதுல்ல, அதே மாதிரி தான் ஜிமினை தூரத்துலேருந்து நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் அவன் பக்கத்தில் போகவே முடியல, இப்படியே போயிடுமா லைஃபு, அவனை நான் பார்க்கவே மாட்டேனா, எல்லாவும் நான் சொல்லவே மாட்டேனா அப்படி சொல்லிட்டு நிலாவை பார்த்துட்ருக்கான். இப்போ 2 பேருமே நிலாவை பார்த்துட்டு, ஜேகே ஐ லவ் யூ ஜேகே, நான் உன்னை பார்க்கணும், நான் உன்னை பார்த்துருவேன்ல, எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் பயமாக இருக்குது ஜேகே அப்படி சொல்லி ஜிமின் அங்கே நிலாவை பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் ஜேகே தான், ஜிமின் என்னால் முடியல ஜிமின், எவ்வளோ டேஸ் தெரியுமா நான் பூசான் வந்தேன், எல்லா இடத்துலையும் தேடுறேன், ஆனால் நீ இருக்கிற அட்ரஸ் மட்டும் எனக்கு தெரியவே மாட்டுது, நீ எங்கே இன்டர்வியூ போனேன்னு தெரிஞ்சாவது நான் அங்கேயாவது உன் நேமை வச்சு உன்னோட ஃபைலில் இருக்க அட்ரஸை வச்சு பார்க்கலான்னு நினச்சேன், ஆனால் நீ எங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணுன்னு கூட நான் கேட்கல,
எனக்கு கஷ்டமாக இருக்குது ஜிமின் அப்படி சொல்லி நிலாவை பற்றி பேசிகிட்டு இருக்கான். ஓகே டியர்ஸ், நான் ஃபாஸ்ட்டாக ஃபைனல் பார்ட் போட ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 daysக்கு அப்புறம் தான் ஃபைனல் பார்ட் வரும். ஓகே டியர்ஸ், பாய், குட் நைட், லவ் யூ லாட்ஸ்.